Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. 2 நாட்கள் நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான 2வது நாள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். இன்றைக்கே எத்தனை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் துவங்கியுள்ளது. இன்று நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு என 20 மாவட்டங்களைச் சேர்ந்த அமைப்பு ரீதியாக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக பிரதானமாக அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். குறிப்பாக புதிதாக நியமிக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீது எவ்வித வழக்கும் குற்றப்பின்னணியும் இருக்கக்கூடாது, குற்றப்பின்னணி இருக்கிறதா என்று நன்கு ஆராய்ந்து நியமிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வழக்குகள் உள்ள நபர்களை நியமித்தால் அவர்களை மாற்றி புதிய நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் எனவும் திரு EPS தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதம் 2வது வாரத்தில் அனைத்து பணிகள் நிறைவடைய வேண்டும் என்றும் மாவட்ட பொறுப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அதன் பின் தனது சுற்றுப்பயணம் இருக்கும் எனவும் தினமும் 3 தொகுதிகள் என அடிப்படையில் தனது சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கப்பட உள்ளதாகவே திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் முதல் கட்ட பயணமாக கோவை மாவட்டத்திலிருந்து துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாகவே அனைவரும் இந்த பூத் கமிட்டி பொறுப்புகளை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தி வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now.